வணக்கம். இந்த உரையில் நாம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 ஊதியம் வழங்குதல் சட்டம் 1936 பிரிவுகளை விளக்கமாக காணலாம். இதற்கு முன்னால் வெளியிடப்பட்டுள்ள உரையிலும் நாம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். இருந்தாலும் அதில் உள்ள விஷயங்களை நாம் இந்த உரையில் மீண்டும் காணலாம். பிரிவு 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமென்ஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன். குறுந்தலைப்பு, பரப்பு, நடைமுறைக்கு வருதலும் பொருந்துதலும். இந்த சட்டம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 அதாவது ஊதியம் வழங்குதல் சட்டம் 1936 என்று அழைக்கப்படும். இது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். மைய அரசாங்கம் அரசிதழில் அறிவிக்கிற நாள் முதல் இந்த சட்டம் அமலுக்கு வரும். இது பற்றிய அறிவிப்பு முன்பே வெளியிடப்பட்டு விட்டதனால் இது தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. பிரிவு 1 துணைப்பிரிவு 4. இந்த சட்டம் ஒரு தொழிற்சாலையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள ஊழியர்கள், ரயில்வே நிர்வாகத்தால் தொழிற்சாலை அல்லாத ரயில்வேயில் பணியமர்த்தப்பட்டுள்ள ஊழியர்கள். அப்படின்னா ரயில்வேக்கு சில ஒர்க் ஷாப்லாம் இருக்கு. அதாவது இந்த கோச் பில்டிங் ஒர்க் ஷாப்பு, கோச் சர்வீஸ் பண்ற ஒர்க் ஷாப்பு, என்ஜின் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ற ஒர்க் ஷாப், இதெல்லாம் இருக்கு. அது இல்லாத ரயில்வே நிர்வாகத்தால் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள ஊழியர்கள். மற்ற விஷயங்கள், அதாவது இந்த ட்ரெயின் ஓடுது, அந்த ஓடுற ட்ரெயினில் இருக்கிற வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ், அந்த மாதிரி இருக்கவங்க. ரயில்வே நிர்வாகத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி ரயில்வேயின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஒப்பந்தக்காரரால் நேரடியாகவோ அல்லது மற்றொரு துணை ஒப்பந்தக்காரர் மூலமாகவோ பணியமர்த்தம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்கள் மற்றும் பிரிவு 2 உட்பிரிவு 2 துணை பிரிவுகள் A முதல் G வரை குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலகம் அல்லது பிற நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொருந்தும். ஸோ இது பின்னாடி பிரிவு 2ல சொல்றாங்க யார் யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி. அங்க நாம பார்க்கலாம். பிரிவு 1(5). உரிய அரசாங்கம் நினைத்தால் இந்த சட்டத்தின் பிரிவுகளோ அல்லது ஊதியம் வழங்குவது குறித்த பிரிவுகளோ ஏதாவது ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரே வகைப்பட்ட நிறுவனங்களிலோ பணிபுரியும் ஒரே வகைப்பட்ட ஊழியர்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கலாம். இதற்கான அறிவிப்பை 3 மாதங்களுக்கு முன்பாக அரசிதழில் வெளியிட வேண்டும். மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக இருந்தால் மத்திய அரசின் சம்மதமின்றி இத்தகைய அறிவிப்பினை வெளியிடக்கூடாது. மாநில அரசாங்கம் ஒருவேளை இந்த அறிவிப்பினை வெளியிட்டால் அது மத்திய அரசாங்கத்திற்கான அறிவிப்பா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, நிறுவனத்திற்கான அறிவிப்பா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அதை மாநில அரசு மத்திய அரசு கேட்காமல் வெளியிட முடியாது. இந்த சட்டம் எவ்வளவு ஊதியம் வாங்குகிற ஊழியர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவுல சொல்றாங்க. 1.6. ஒரு ஊழியருக்கு ஒரு ஊதிய காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் ரூபாய் 24,000க்கு மிகாமல் இருந்தால் அல்லது மத்திய அரசாங்கம் அறிவிக்கும் தொகைக்கு மிகாமல் இருந்தால் அந்த ஊதிய காலத்துக்கு இந்த சட்டம் பொருந்தும். இந்த தொகை எப்படி அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, மத்திய அரசாங்கம் எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு. அவங்க இந்த கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னு ஒரு சர்வேயை எடுத்து அப்பப்ப ரிலீஸ் பண்றாங்க. அந்த சர்வேயை பேஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த லிமிட் என்ன அப்படிங்கிறது சொல்லுகிறது. அதாவது இந்த 24,000 ரூபாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அது இன்க்ரீஸ் பண்ணும்ல, அது அந்த புள்ளி விவரங்களை பொறுத்து, அந்த அறிக்கையை பொறுத்து மத்திய அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறிவிக்கிறது. பிரிவு 2 வரையறைகள். ஸோ இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள், அந்த சொற்களுக்குள்ள பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்றாங்க. ஸோ நீங்க வேற விதமான பொருளை கொள்ளக்கூடாது. அதுக்கு இலக்கண பொருள் வேற இருக்கலாம், டிக்ஷனரி மீனிங் வேறையா இருக்கலாம். ஆனால் இங்க என்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த பொருள் தான் அந்த வார்த்தைக்கு இருக்கும். ஒருவேளை இந்த இடங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இடங்கள் அந்த இடத்திற்கு பொருந்து இதுக்கு வேற பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, வேற பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்க, அது தவிர மற்ற இடங்களில் எல்லாம் இதே பொருள் தான் இருக்கும். ஸோ இங்க என்ன பொருள் சொல்லப்படுகிறதோ அந்த பொருள் தான் நாம கொள்ள வேண்டும். பிரிவு 2(1) அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க பொருத்தமான அரசாங்கம் அல்லது உரிய அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். இது யார் அப்படின்னு கேட்டா, ரயில்வேஸ், வான்வழி போக்குவரத்து சேவைகள், சுரங்கங்கள், மைன்ஸ் மற்றும் எண்ணெய் வயல்கள், ஆயில் ஃபீல்டு ஆகியவற்றை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்தையும் மற்ற விஷயங்களில் மாநில அரசாங்கத்தையும் குறிக்கும். ஸோ ரயில்வே, ஏர் சர்வீஸு, மைன்ஸு, ஆயில் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் மாநில அரசாங்கம் தான் உரிய அரசாங்கம் அல்லது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்.
1A எம்ப்ளாய்டு பர்சன், அதாவது பணியில் அமர்த்தப்பட்ட நபர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டா அதை பத்தி சொல்லல. பணியில் அமர்த்தப்பட்ட நபருங்கிறதுல எதுவும் சேர்ந்தது அப்படின்னு கேட்டாக்க, அந்த பணியில் அமர்த்தப்பட்ட நபர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருடைய சட்டபூர்வமான வாரிசு அல்லது பிரதிநிதி, அவரையும் இது குறிக்கும். எம்ப்ளாய்டு பர்சன் அப்படிங்கிறது குறிக்கும். எம்ப்ளாயர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். பணியில் அமர்த்துபவர் என்பது இயற்கை எய்திவிட்ட பணியில் அமர்த்துபவர் ஒருவரின் சட்டபூர்வமான பிரதிநிதி அல்லது வாரிசையும் உள்ளடக்கியது ஆகும். ஃபேக்டரி அல்லது தொழிற்சாலை என்பது தொழிற்சாலைகள் சட்டம் 1948 பிரிவு 2M வரையறுக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலையை குறிக்கும். அதே சட்டத்தின் பிரிவு 85(1) கீழ் அந்த சட்டத்தின் பிரிவுகளில் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பொருந்தும் என அறிவித்துள்ளதோ அந்த இடங்களையும் உள்ளடக்கியது ஆகும். ஸோ ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ஃபேக்டரி என்பது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாம இங்க வச்சுக்கலாம். இங்கே அது என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமே. ஃபேக்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, தொழிற்சாலைகள் சட்டத்தில் இருக்கிற அந்த டெஃபினிஷன், ஒருவேளை அங்கே அதை தேடி பிடிச்சி பார்க்க முடியாதவங்களுக்காக இங்கே அதை சொல்லியிருக்கோம். ஃபேக்டரி தொழிற்சாலை அப்படின்னு சொன்னாக்க ஒரு கேம்பஸ் அல்லது ஒரு வளாகம், அந்த வளாகத்தில் இருக்கிற இடத்துக்குள்ள அந்த ப்ரிசிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரி ப்ரிமிசஸ்குள்ள இருக்கிற ப்ரிசிங்ஸ் அப்படின்னு சொன்னாக்க 4 பக்கமும் அடைக்கப்பட்டுள்ள ஒரு இடம். அந்த இடமும் சேர்ந்து தான் தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். அந்த தொழிற்சாலை வளாகத்துக்குள்ளாரே இருந்ததுன்னா அந்த இடமும் சேர்ந்தது தான் தொழிற்சாலை. ஸோ ஒரு நேரத்தில் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்தால், அல்லது ஒரு நேரத்தில் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 12 மாதங்களில் என்றாவது ஒரு நாளில் வேலை செய்திருந்தாலோ, அந்த வளாகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் மின்னாற்றலின் உதவியுடன் ஏதாவது ஒரு உற்பத்தி செயல்முறை நடைபெற்றாலோ அல்லது சாதாரணமாக நடைபெற்றாலோ அதை வந்து தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு நேரத்தில் நம்ம பார்க்குற நேரத்தில் அல்லது அந்த 12 மாதங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கிற 12 மாதங்கள்ல என்றாவது ஒரு நாளில் 10 தொழிற்சாலை ஊழியர்கள் அல்லது 10க்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செஞ்சிருக்கணும். அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மின்னாற்றல் பவர் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா, ஸோ 10 பேர் கரண்ட் இது இருந்ததுனாக்கா அது ஃபேக்டரி. அல்லது கரண்ட் இல்லை அப்படின்னாக்க 20 பேர் இருந்து அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அங்க வேலை செஞ்சிருந்தாலோ அல்லது கடந்த 12 மாதங்களில் என்றாவது ஒரு நாள் வேலை செய்திருந்தாலோ, அந்த வளாகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் மின்னாற்றலின் உதவியின்றி ஏதாவது ஒரு உற்பத்தி செயல்முறை நடைபெற்றாலோ அல்லது சாதாரணமாக நடைபெற்றாலோ அதனை தொழிற்சாலை எனலாம். மைன்ஸ் ஆக்ட் 1952 கீழ் வரும் சுரங்கம், மத்திய அரசாங்கத்தின் இராணுவத்தால் இயக்கப்படும் மொபைல் யூனிட், ரயில்வேயின் நகரும் கொட்டகை, இந்த மொபைல் ஷெட் இருக்கு இல்லையா, அந்த ஷெட்டு, உணவகம் கேன்டீன்ஸ், சிற்றுண்டி சாலைகள் ரெஸ்டாரண்ட்ஸ் அல்லது உணவு உண்ணும் இடம் ஆகியவை தொழிற்சாலை என்னும் வரையறைக்குள் வரமாட்டார். இந்த பிரிவுக்காக தொழிலாளர்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் பொழுது பல்வேறு குழுக்கள் மற்றும் சுற்றுக்களில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தில் அங்கே 10 பேர் வேலை பார்த்துக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க, ஒருவேளை அங்கே 3 ஷிஃப்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், 3 ஷிஃப்ட்லையும் எல்லா ஷிஃப்ட்லையும் இருக்கிற ஊழியர்களையும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஷிஃப்ட்ல 4 பேர், இன்னொரு ஷிஃப்ட்ல 4 பேர், இன்னொரு ஷிஃப்ட்ல 4 பேர் அப்படின்னு வராங்கன்னா 3 ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க மொத்தம் 12 பேர் ஆயிடுறாங்க. ஸோ மொத்தம் 12 பேரையும் சேர்த்து கொண்டு அப்போ என்ன ஆயிடுது, இந்த 10 பேர் அப்படிங்கிறத கணக்குக்கு மேலே வந்துடுது. அப்போ அங்கே கரண்டோட இந்த எலக்ட்ரிசிட்டியோட உதவியோட ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபேக்டரி என்று கொள்ளப்படும். அதே மாதிரி ஒரு வளாகத்தில் கணிப்பொறி பிரிவு மட்டும் நிறுவப்பட்டு வெறும் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க, அங்கே உற்பத்தி செயல்முறை எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு வச்சுங்களேன், அதனை நாம தொழிலகம் அல்லது ஃபேக்டரி என்று சொல்ல முடியாது. வெறும் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை நாம தொழிலகம் என்று சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஃபேக்டரி அப்படிங்கிற டெஃபினிஷனை பார்த்துக்கணும் நாம. பிரிவு 2 துணை பிரிவு 2 இண்டஸ்ட்ரியல் ஆர் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தொழிலகம் அல்லது பிற நிறுவனம் என்பது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு டெஃபினிஷன், வாடகைக்காகவோ அல்லது வெகுமதிக்காகவோ பொருட்களையோ அல்லது மனிதர்களையோ அல்லது இரண்டையுமோ சுமந்து செல்லும் டிராம்வே சேவை அல்லது மோட்டார் போக்குவரத்து சேவை. ஸோ இதை நாம இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்திய ஒன்றியத்தின் இராணுவம், கப்பல் அல்லது வான்படை அல்லது இந்திய அரசாங்கத்தின் குடிமையியல் வான் போக்குவரத்து துறை டொமஸ்டிக் ஏர் சர்வீஸ் ஆகியவற்றுக்கு சொந்தமான அல்லது இவற்றில் மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுகிறவை தவிர மற்ற வான்வழி போக்குவரத்து சேவை அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அல்லது அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வரும்.
இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுல இந்திய ஒன்றியத்தின் ராணுவம்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ராணுவம், கப்பல் அல்லது வான்படை அல்லது இந்திய அரசாங்கத்தின் குடிமையியல் வான் போக்குவரத்து துறை ஆகியவற்றின் சொந்தமான அல்லது இவற்றில் மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுகின்றவை தவிர மற்ற வான்வழி போக்குவரத்து சேவை. ஸோ வான்வழி போக்குவரத்து சேவை இதுல வரும். அதுல இந்த இந்திய ராணுவத்தின் இருக்கிற அந்த சேவைகள் வராது. அடுத்தது கப்பல் துறை, நாவாய்த்துறை அல்லது தோணித்துறை, ஷிப்பு, வார்ஃபு, டாக்கு அல்லது ஜெட்டி, அது இதில் எல்லாத்துமே இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சி, இயந்திரத்தால் இயக்கப்படுகிற உள்நாட்டு கப்பல். டி, சுரங்கம், கல்குவாரி அல்லது எண்ணெய் வயல், ஆயில் ஃபீல்டு. இ, தோட்டம், பிளான்டேஷன். எஃப், பயன்பாட்டுக்காகவும் எடுத்துச் செல்வதற்காகவும் அல்லது விற்பதற்காகவும் பொருட்களை உருவாக்குகிற, மாற்றுகிற அல்லது உற்பத்தி செய்கிற ஒரு பணிமனை அல்லது பிற நிறுவனம். இதுவும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வரும். ஜி, கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள் மற்றும் வாய்க்கால்கள் ஆகியவற்றை கட்டுதல், மேம்படுத்துதல் அல்லது பராமரித்தல் போன்றவற்றுடன் தொடர்புடைய பணிகள். நீர்வழி போக்குவரத்து, பாசனம், கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள் ஆகியவற்றை உருவாக்குதல் அல்லது பராமரித்தல் போன்ற இயக்கங்களுடன் தொடர்புடைய பணிகள். அல்லது மின்சாரம் அல்லது வேறு விதமான ஆற்றல் எதையும் உற்பத்தி செய்தல், விநியோகித்தல் மற்றும் பங்கிடுதல் போன்றவற்றுடன் தொடர்புடைய பணிகள் நடைபெறும் நிறுவனங்கள். இது எல்லாமே தொழிலகம். ஹெச், ஒரு நிறுவனம் அல்லது ஒரே வகைப்பட்ட நிறுவனங்கள் ஆகியவற்றின் தன்மையினால் அங்கு பணிபுரிபவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எழுந்தால் அல்லது பிற பொருத்தமான சூழ்நிலைகளின் காரணமாகவோ அரசிதழ் அறிவிப்பின் மூலம் இவ்வாறு குறிப்பிடப்பட்டால் அத்தகைய நிறுவனங்கள். சில நேரங்களில் சில இடங்களை நம்ம நிறுவனங்களை இது இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கெசட்ல நோட்டிஃபை பண்ணலாம். அப்படி கெசட்ல நோட்டிஃபை பண்ணினால் அதுவும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். அடுத்தது சுரங்கம் அல்லது மைன்ஸ். சுரங்கங்கள் சட்டம் 1952 பிரிவு 2(1)(j) அதன் கீழ் தரப்பட்டுள்ள பொருளை குறிக்கும். இது சுரங்கங்கள் சட்டத்துல தான் நாம போய் பார்க்கணும். தோட்டம், பிளான்டேஷன். தோட்டம் என்பது தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1989 பிரிவு 2(f) அதில் கொடுக்கப்பட்டுள்ள பொருளை குறிக்கும். 4, குறிப்பிடப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க, இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்டுள்ள விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்ட என்று பொருள், பிரஸ்கிரைப்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். 5, ரயில்வே நிர்வாகம் என்பது ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 2(32) கொடுக்கப்பட்டிருக்கும் பொருளை குறிக்கும். ரயில்வே நிர்வாகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க ரயில்வே சட்டத்தில் பிரிவு 2(32) கொடுக்கப்பட்டுள்ள பொருளை குறிக்கும். இது ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். 6, ஊதியம் அல்லது வேஜஸ். ஊதியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க சம்பளம், படிகள், அலவன்சஸ் சொல்றோம் இல்லையா, அது அல்லது பண மதிப்பில் குறிப்பிடத்தக்கவை, ரூபாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது அவ்வாறு கூறும் திறமுடைய விஷயங்கள். அவ்வாறு கூறும் அந்த ரூபாய் மதிப்பில் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னாக்க அந்த தொகைகள், இந்த அனைத்து தொகைகளுமே ஊதியம் என்று குறிக்கப்படும். அதாவது சம்பளம், படிகள், பணமதிப்பில் குறிப்பிடத்தக்கவை அல்லது பணமதிப்பில் கூறும் திறமுடைய அனைத்து தொகைகள், இது எல்லாமே ஊதியம் என்று வழங்கப்படும். ஸோ வேலைக்கு அமர்த்தப்பட்ட நபரிடம் குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ தெரிவிக்கப்பட்ட வேலை அமர்த்த நிபந்தனைகள், the terms and conditions of working அல்லது சர்வீஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், அது நீங்க அவர்கிட்ட குறிப்பா சொல்லியிருக்கலாம் அல்லது வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் அப்ப நீங்க அந்த வேலையில் அமர்த்தப்பட்ட நபருக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கணும். அதுதான் அந்த ஊதியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவரது வேலை அமர்த்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் அவரை வேலையில் அமர்த்தியதற்காகவும் அல்லது அவர் செய்த வேலைக்காகவும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தை குறிக்கும். இது எல்லாம் ஊதியம் என்று வழங்கப்படுகிறது. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க பின்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் இல்லை அப்படிங்கிறத பத்தி நாம விரிவாக பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு தீர்ப்பின்படி வழங்கப்பட வேண்டிய ஊதியம் அல்லது இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட உடன்பாட்டின்படி வழங்கப்பட வேண்டிய ஊதியம் அல்லது ஒரு நீதிமன்ற ஆணையின்படி வழங்கப்பட வேண்டிய ஊதியம். ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அந்த ஜட்ஜ்மெண்ட் படி நாம ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது, அது ஊதியம் என்று அழைக்கப்படும். உதாரணமா ஒருத்தர் ஒரு நிர்வாகத்து மேல வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அவர் அந்த நிர்வாகம் வேலையிலிருந்து விலக்கி விட்டது. அவர் கோர்ட்டுக்கு போறாரு.
கோர்ட்ல போற நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, கடைசியில் இல்லை நீங்க அவர் வேலையிலிருந்து நீக்கியது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை நீங்க திரும்ப மீண்டும் வேலையில் சேர்த்து கொள்ள வேண்டும், அவர் வேலை பார்க்காத காலத்துக்குலாம் நீங்க அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குது அப்படின்னு சொன்னாக்க, அப்ப அந்த ஊதியம் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம், சம்பளம் அல்லது ஊதியம் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி 2 பேருக்கு இடையில ஒரு அவார்டு இல்லைன்னா ஒரு செட்டில்மெண்ட் வருது. அந்த செட்டில்மெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, அதுவும் வந்து அதன்படி ஏதாவது ஒரு அமௌண்ட் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதுவும் ஊதியம் என்று அழைக்கப்படும். மிகை நேர பணி அல்லது விடுமுறை கால பணி அல்லது விடுப்பு ஊதியம். மிகை நேர பணி அப்படின்னு சொன்னாக்க ஓவர் டைம் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நீங்க டபுள் வேஜஸ் வாங்கிக்கலாம். அல்லது விடுமுறை கால பணி, லீவு நாளில் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணாக்கா வந்து அதுக்கு உண்டான ஒரு நாள் சம்பளம் அது கிடைக்கும், அதுக்கு உண்டான ஊதியம். அல்லது விடுப்பு ஊதியம், உங்களுடைய விடுமுறைகளை நீங்க சரண்டர் பண்ணிட்டு ஏண்டு லீவ் இருந்து அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்க சரண்டர் பண்ணிட்டு என்கேஷ் பண்ணிக்கலாம். அப்படி என்கேஷ் பண்ணா அந்த ஊதியம். இது எல்லாமே வந்து ஊதியம் என்று அழைக்கப்படும். பணி நிபந்தனைகளின்படி வழங்கப்பட வேண்டிய கூடுதல் ஊதியங்கள், அந்த நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் போட்டீங்க இல்லையா, அதன்படி வழங்கப்பட வேண்டிய கூடுதல் அடிஷனல் ஊதியம். அது என்னன்னா போனஸா இருக்கலாம், போனஸ்ன்னு சொல்லலாம், அல்லது வேறு பேர் ஏதாவது இருக்கலாம் அதுக்கு. அந்த மாதிரி வழங்கப்படுகின்ற கூடுதல் ஊதியங்கள் ஆர் அடிஷனல் வேஜஸ், இது எல்லாமே வந்து ஊதியம் என்று அழைக்கப்படும். வேலையில் நியமிக்கப்பட்டவருடனான ஒப்பந்தம் முறிந்துவிட்டால் நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியோ ஒப்பந்தப்படியோ அல்லது வேறு ஓர் ஆவணத்தின்படியோ பிடித்தங்கள் இன்றியோ அல்லது பிடித்தங்களுடனோ ஒரு ஊழியருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகை. அவர் ஒரு எம்ப்ளாயி நம்ம வேலையிலேருந்து நீக்கிட்டோம் அல்லது அவருடைய டேர்ம்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க, நடைமுறையில் உள்ள ஒரு சட்டத்தின்படியோ அல்லது ஒப்பந்தப்படியோ அல்லது வேறு ஒரு ஆவணத்தின்படியோ நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை, அந்த தொகையும் ஊதியம் என்றே வழங்கப்படும். ஆனால் இந்த தொகை எந்த காலகட்டத்திற்குள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லாம இருக்கணும். அப்படி சொல்லாமல் இருக்கிற அந்த தொகைகள் தான் வந்து ஊதியம் என்று அழைக்கப்படும். நடைமுறையில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்டுள்ள ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உடைய எந்த ஒரு தொகையும் ஊதியம் எனப்படும். ஸோ இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் மாதிரி இருக்கிற ஒரு சட்டத்தின் கீழே ஒரு ஊழியருக்கு என்னென்னலாம் வந்து அவருக்கு வாங்கிக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறதோ அந்த தொகை அனைத்தும் ஊதியம் என்று அழைக்கப்படும். ஸோ இதுல இப்போ சொன்னது போக மீதி வர்ற விஷயங்கள் எதுவும் ஊதியம் என்று அழைக்கப்பட முடியாது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கீழ்காண்பவை இதில் அடங்க மாட்டார். 1. பணி நிபந்தனைகளின்படி ஊதியத்தின் பகுதி என வரையறுக்கப்படாத மிகை ஊதியம், லாப பங்கீட்டு திட்டத்தின் கீழ் அல்லது வேறு வகையில் தரப்படுகின்ற போனஸ், அதான் நம்ம மிகை ஊதியம் அப்படின்னு சொல்றோம். அல்லது இரு தரப்பினரிடையே செய்து கொள்ளப்பட்ட ஏற்பாட்டின்படி தரப்பட வேண்டாத அல்லது நீதிமன்ற ஆணைப்படி வழங்க வேண்டிய அவசியம் இல்லாத தொகை. ஸோ தர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தொகை. எக்ஸ்கிரேஷியா கொடுக்குறாங்க அல்லது அவங்க இஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க நிர்வாகத்தில், அந்த தொகை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த டாக்குமெண்ட்லையும் இல்லை. அப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ்லையும் நம்ம அது மாதிரி சொல்லிக்கல. அப்படி இல்லாமல் அவங்க ஒரு தொகையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உதாரணமாக இப்போ ஒரு 10 ஆண்டு நிறுவனம் ஒரு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை கொண்டாடும் விதமாக ஒரு தொகையை கொடுக்கலாம். அதை வந்து நீங்க ஊதியம்னு சொல்ல முடியாது. ஊழியருக்கு வழங்கப்பட்டுள்ள வீட்டு வசதியின் மதிப்பு, சப்போஸ் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அதில் நீங்க குடியிருக்கலாம், அது நிர்வாகத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னாக்க அந்த வீட்டு வசதியினுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து ஊதியம்னு சொல்ல முடியாது. அல்லது மின்சாரம், கரண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஒரு 100 யூனிட் எல்லாருக்கும் கரண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கரண்ட் வந்து ஊதியம்னு சொல்லப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. தண்ணி கொடுக்குறாங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த தண்ணீருடைய மதிப்பு அது இருக்குமா ஊதியமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அவங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சவங்க எல்லாருக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஊழியர்களுக்கெல்லாம், அப்படின்னா அந்த மருத்துவ வசதியினுடைய காஸ்ட் அது வந்து ஊதியமாகுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஊதியம் இல்லை. அல்லது மற்ற வசதிகள் அல்லது உரிய அரசாங்கத்தினால் பொது அல்லது ஒரு பிரத்யேகமான ஆணையினால் ஊதியத்தை கணக்கிடுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட சேவைகளின் மதிப்பு. எதெல்லாம் வந்து நீங்க விளக்கிறணும் அப்படின்னு வந்து அந்த கன்சர்ன் கவர்மெண்ட், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அவங்க சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் சம்பளத்துல நீங்க வந்து சேர்த்துக்கங்க, இதெல்லாம் நீங்க சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது ஓய்வூதிய திட்டம் அல்லது சேமநிதி, வருங்கால வைப்பு நிதி, அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டு ஆகியவற்றிற்காக வேலையில் அமர்த்தியவரால் வழங்கப்படும் தொகை மற்றும் அதற்கு உண்டான வட்டி. அதை வந்து நீங்க வந்து ஒரு பிஎஃப், சில நிறுவனங்கள்ல வந்து ஊழியர் வந்து பிஎஃப்க்கு வந்து ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், அவருடைய பேசிக் வேஜஸ்ல இருந்து ஒரு 12% கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அந்த நிர்வாகமும் கூட வந்து அதுக்கு மேட்சிங்கா ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது வந்து பிஎஃப்ல அந்த அவருடைய அக்கௌண்ட்ல பிஎஃப்ல இருக்கும். அந்த பிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட், அது பிஎஃப்காக கொடுக்குற அமௌண்ட், அதை நீங்க வந்து ஊதியம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா
சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து பிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஊதியம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதுவும் நீங்கள் ஊதியம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி போக்குவரத்து படி டிராவலிங் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கான ஒரு டிராவலிங் அலவன்ஸ், அதை நீங்கள் ஊதியம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதுவும் ஊதியங்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளார வராது. அதே மாதிரி பயண செலவை டிராவலிங் கன்செஷன், லீவ் டிராவலிங் கன்செஷன், எல்டிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிராவலிங் கன்செஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அது இதில் வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து ஊதியத்துக்குள்ளார வராது. அடுத்து, ஒரு ஊழியர் அவர் செய்கிற பணியின் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட சிறப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்காக அவருக்கு வழங்கப்படும் தொகை. துணைப்பிரிவு டியில் குறிப்பிடப்பட்டவை தவிர்த்த மற்ற இடங்களில் ஒரு ஊழியரின் சேவை முடிவுறுகையில் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடை அல்லது கிராஜுட்டி. ஒரு எம்ப்ளாயியோட சேவை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாக்க ரிட்டையர் ஆகிறார், சூப்பர் ஆனிமேஷன் ஆகிறாரு, சூப்பர் ஆனிமேஷன் ஆகி அதோட அவர் நிறுவனத்திற்கு வர்றது நின்று போயிடும், அவருக்கு வேலையும் கிடையாது. அப்படி போகும்போது அவருக்கு ஒரு கிராஜுட்டின்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புறோம். அந்த தொகை வந்து ஊதியமா அப்படின்னு கேட்டா அது ஊதியம் இல்லை. இதுவரையில் நாம பார்த்தது எல்லாமே வந்து ஊதியம்னா என்ன, அதுல எதெல்லாம் சேர்க்கலாம், எதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது பிரிவு 3, ஒரு ஊழியரை வேலையில் அமர்த்தினாக்க அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சப்போஸ் ஒரு ஊழியர் இருக்காரு, அவருக்கு மேல ஒரு என்ஜினியர் இருக்காரு, அல்லது ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு, அல்லது அவருக்கு மேல ஒரு மேனேஜர் இருக்காரு. இப்போ யாரு இவர்கிட்ட வேலை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டா இவருக்கு இமீடியட் பாஸ் வந்து சூப்பர்வைசரா இருப்பாரு. அந்த சூப்பர்வைசர் தான் இவருக்கு சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல, அது யார் கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிரிவு 3 சொல்லப்படுகிறது. ஸோ பிரிவு 3 ஊதியத்தை வழங்குவதற்கான பொறுப்பு. ஊழியர்களை பணியில் அமர்த்துகிற ஒவ்வொரு நபரும் தங்களிடம் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் அனைத்தையும் வழங்குவதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். ஸோ யாரு வந்து உங்களை எம்ப்ளாய் பண்றாங்களோ, யாரு ஒரு ஊழியரை வந்து பணியில் அமர்த்திக் கொள்கிறாரோ அவர்தான் வந்து ஊதியம் கொடுப்பதற்கு பொறுப்பாகிறார். ஒரு தொழிற்சாலையை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலைகள் சட்டம் 1948 பிரிவு 7(1)(f) இதன் கீழ் மேலாளர் என்று குறிப்பிடப்பட்டவரும், தொழிலகங்கள் அல்லது பிற நிறுவனங்களை பொறுத்தவரையில் இவற்றை மேற்பார்வை செய்யவும் கட்டுப்படுத்தவும் பணியில் அமர்த்துபவருக்கு பொறுப்பாக இருக்கும் ஒரு நபர், எம்ப்ளாயருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு நபர். அவர் யாரோ அவங்க 2 பேரும், அந்த மேலாளரும் இந்த பணியில் அமர்த்துபவருக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு நபரும், அவரும் வந்து ஊதியத்தை வழங்குவதற்கான பொறுப்பை உடையவர்கள் ஆகிறார்கள். அடுத்து, ரயில்வேயை பொறுத்தவரையிலும் ரயில்வேக்கு யாரு இதுல சம்பளம் வழங்குறதுக்கு பொறுப்பு உள்ளவர்கள் அப்படின்னு கேட்டா அந்த தொழிற்சாலை அல்லாத பிற இடங்களில், தொழிற்சாலை இல்லாத பிற இடங்களில் ரயில்வே நிர்வாகத்தால் உள்ளூர் பகுதிகளுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. அதுக்காக சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. அந்த நபர் தான் அங்க வந்து சம்பளம் கொடுப்பதற்கு பொறுப்பு ரயில்வேக்களை பொறுத்தவரையிலும். ஒப்பந்தக்காரர் ஒருத்தரை பொறுத்தவரையிலும் இத்தகைய பொறுப்பில் ஒப்பந்தக்காரரால் நியமிக்கப்பட்ட அவரது நேரடி கண்காணிப்பில் இருக்கிற ஒரு நபர். ஸோ அவர் யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரோ, ஒரு கான்ட்ராக்டர் அல்லது ஒரு ஒப்பந்தக்காரர் யார் வந்து சம்பளம் வழங்குவாங்க அப்படின்னு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரோ அந்த ஆள் தான் அது. மற்ற நிறுவனங்களை பொறுத்தவரையில் பணியில் அமர்த்துபவரால் இந்த சட்டத்தின் பிரிவுகளை செயல்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபரும் இதற்கான பொறுப்பினை கொண்ட பதவியில் இருக்கும் ஒரு நபரும். ஸோ இது இந்த சம்பளம் கொடுக்கறதுக்கான ஒரு பதவி, அந்த பதவியில் இருக்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபரும் இதற்கு பொறுப்பாவார்கள். ஊழியர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய ஊதியங்கள் அனைத்தையும் வழங்குவதற்கு இவர்கள் தான் பொறுப்பாகிறார்கள். ஸோ எந்தெந்த நிறுவனங்களை பொறுத்தவரையிலும் யாரை வந்து நாம பொறுப்புன்னு சொல்ல முடியும், யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டா நாம இந்த சட்டத்துக்களை கோட் பண்ணலாம். துணைப்பிரிவு 1 குறிப்பிடப்பட்டுள்ள எதையும் பொருட்படுத்தாமல் ஒப்பந்தக்காரரோ அல்லது பணியில் அமர்த்துபவரால் ஊதியம் கொடுப்பதற்கு பொறுப்பானவர் என்று நியமிக்கப்பட்டவரோ ஊதியம் வழங்க தவறும் பட்சத்தில் இந்த சட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியங்கள் அனைத்தையும் வழங்குவதற்கு பணியில் அமர்த்துபவரே பொறுப்பாகிறார். ஸோ இவங்க 2 பேரும் யாரு, இந்த கான்ட்ராக்டரும் அந்த கான்ட்ராக்டர் கீழே இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளும் அவங்களும் ஊதியம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா யார் இவங்களை பணியில் அமர்த்தினார்களோ அவர்கள் தான் இதற்கு பொறுப்பாகிறார்கள். அடுத்தது பிரிவு 4, பிக்சேஷன் ஆஃப் வேஜ் பீரியட்ஸ். இந்த வேஜ் பீரியட் அதாவது ஊதியம் வந்து எவ்வளவு காலத்திற்கு கணக்கிடப்பட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். சில இடங்கள்ல வந்து தினக்கூலி இருக்கலாம், ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னா உடனே கையில சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சுடலாம். சில இடங்கள்ல வந்து வாரக்கூலி இருக்கலாம், சில இடங்கள்ல 15 நாளுக்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்கலாம்,
சில இடங்கள்ல வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்கலாம். ஸோ அதை நாம வந்து ஊதிய காலம் அப்படின்னு சொல்றோம். சில தொழில் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனமா இருக்கும். அந்த நிறுவனத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒரு மாதம் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரையிலும் வேஜ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த வேஜ் பீரியட் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு சம்பளம் கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஒரு வாரம் வரையிலும் இவங்க வந்து எப்படி வேஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்து வேஜஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு காலம் வேணும். முன்னாடி எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து மேனுவலாக தான் பண்ணணும். இப்போ மேனுவலாக பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல ஒரு 10,000 ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, 10,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா 10,000 பேருடைய லீவ் அட்டண்டன்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்க்கணும். என்னன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, என்னைக்கு வேலைக்கு வரல, லீவு அப்ளை பண்ணியிருக்காங்களா, அப்ளை பண்ணலையா, அந்த வேஜஸை பிடிக்கணுமா இல்லை கொடுக்கணுமா, என்ன ஓவர் டைம் எவ்வளோ பார்த்துருக்காங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து உங்களுக்கு 10,000 பேருக்கு வேஜ் போடுறதுக்குள்ளார ரொம்ப நாள் ஆகிடும். அதனால அவங்களுக்கு ஒரு வார காலம் அவங்க அதுக்காக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வேஜ் பீரியடை வேறையா டிஃபைன் பண்ணிட்டு சம்பளத்தை அது முடிஞ்சு ஒரு 7 நாளைக்குள்ளார கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ மாதம் மாதம் சம்பளம் வந்துடும். ஆனால் வேஜ் பீரியடுங்கிறது ஒரு மாதத்தினுடைய 25ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதத்தினுடைய 24ஆம் தேதி வரையிலும் இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு வச்சுங்களேன். அதனால உடனே கூட சம்பளத்தை கொடுக்கலாங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த வேஜ் பீரியட் அப்படிங்கிறது ஒன்று சொல்லணும். ஸோ இந்த வேஜ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு நாளாக இருக்கலாம், அல்லது ஒரு வாரமாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டு இது ஒரு மாத காலத்திற்கு மேல் போகக்கூடாது. ஸோ அப்போ ஒரு 30 நாள் ஒருத்தர் வேலை பார்த்தார் அப்படின்னு சொன்னா 31ஆம் நாள் அவருக்கு சம்பளத்தை கொடுத்து விட வேண்டும், அல்லது எந்த நாள் கொடுக்க வேண்டுமோ அந்த நாள்ல கொடுத்து விட வேண்டும். ஸோ அப்போ ஊதிய காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாத காலத்திற்கு மேல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சட்டத்தின் பிரிவு 3 கீழ் ஊதியம் வழங்குவதற்கு பொறுப்பான ஒவ்வொரு நபரும் எந்த கால அளவுக்கு ஊதியம் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த ஊதிய கால அளவு ஒரு மாதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. சரி, அப்படி பண்ணியாச்சு. ஒரு மாத ஊதிய காலம் நிர்ணயம் பண்ணியாச்சு. என்னைக்கு சம்பளத்தை நாம் கொடுக்கறது, அதான் டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்றோம். எந்த நேரத்துல அல்லது எந்த நாள்ல நாம சம்பளத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஊதியம் வழங்க வேண்டிய காலம் பிரிவு 5. இப்போ 1000ற்கு குறைவான ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிற ரயில்வே, தொழிற்சாலை அல்லது தொழில் அல்லது பிற நிறுவனங்களில் ஊதிய காலத்தின் கடைசி நாள் முடிந்த பின் 7 நாள்கள் முடிவதற்கு முன் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இப்போ சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ 24ஆம் தேதியோட ஒரு வேஜ் பீரியட் முடியுது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து 7 நாட்கள் முடிவதற்குள்ளார நாம சம்பளத்தை கொடுத்துடணும். இது எங்கன்னு கேட்டாக்க 1000ற்கு குறைவான ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிற நிறுவனங்கள்ல, ரயில்வே, தொழிற்சாலை அல்லது தொழில் அல்லது பிற நிறுவனங்கள்ல பொறுத்தவரையிலும் இது. மற்ற ரயில்வே, தொழிற்சாலை அல்லது தொழில் அல்லது பிற நிறுவனங்களில் ஊதிய காலத்தின் கடைசி நாள் முடிந்த பின் 10 நாட்கள் முடிவதற்கு முன் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஸோ அங்க 1000 பேருக்கு கீழே இருந்தாக்க அவங்களுக்கு வந்து 7 நாளுக்குள்ளார கொடுத்துடணும். 1000 பேருக்கு மேல இருந்தாங்க 10 நாள் முடிவதற்குள்ளார கொடுத்துடணும். கப்பல், நாவாய் மற்றும் தோணித்துறை அல்லது சுரங்கங்களில் வேலை பார்ப்பவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சரக்கு ஏற்றுதல் அல்லது இறக்குதல் பணி, இதுல ரயில்வே வேகன் உள்பட, அது முடிந்த உடனே சரக்கு ஏற்றி இறக்குற இடங்கள்ல இருப்பாங்க. அந்த சரக்கு ஏற்றி இறக்குற பணி முடிஞ்ச உடனே அந்த ஏற்றி இறக்குகிற கணக்கு இருக்கு இல்லையா, டன்னேஜ் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த சரக்கின் எடையளவு கணக்கை இறுதி செய்த பின் எவ்வளவு லோடு ஏற்றிருக்கிறாங்க அல்ல எவ்வளவு லோடு இறக்கிருக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த கணக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியத்தை கணக்கு முடித்த 7 நாட்களுக்குள் கொடுத்து விட வேண்டும். சப்போஸ் இப்போ ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பல்ல வந்து சரக்கு ஏத்துறாங்க. அந்த கப்பல்ல சரக்கு ஏற்றி முடிக்கிறதுக்கு ஒரு வார காலம் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ஒரு வார காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கணக்கை பார்ப்பாங்க. அந்த கணக்கை இறுதி செய்து இவ்வளவு லோடு ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சு 7 நாட்களுக்குள்ளார இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியத்தை கொடுத்து விட வேண்டும். பணியில் அமர்த்தியவராலோ அல்லது அவரது சார்பில் வேறொருவராலோ ஒரு ஊழியரின் பணி ஒப்பந்தம் முறிக்கப்பட்டால் அவ்வாறு அவர் பணியிலிருந்து விலக்கப்பட்ட நாளிலிருந்து 2வது நாள் முடிவதற்குள் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் அனைத்தும் வழங்கப்பட்டு விட வேண்டும். ஒரு எம்ப்ளாயை நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இன்னும் உங்களுக்கு வேலையில போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ, அவ்வாறு அனுப்பப்பட்ட 2ஆம் நாள், அதாவது 2வது நாளுக்குள்ளார முடிவதற்குள்ளார அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் அனைத்தும் வழங்கப்பட்டு விட வேண்டும். வார விடுமுறை நாள் அல்லது அனுமதிக்கப்பட்ட விடுமுறை நாள் தவிர்த்த வேறு ஏதாவது ஒரு நாளில் ஒரு நிறுவனம் மூடி இருக்கும் பொழுது ஊழியரின் பணி முடிக்கப்பட்டால் அந்த நாளில் இருந்து
2ஆம் நாள் முடிவதற்கு முன் அவர் ஈட்டிய ஊதியம் அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். ஸோ நீங்க வார விடுமுறை நாள் அல்லது ஒரு அனுமதிக்கப்பட்ட விடுமுறை நாள், அந்த நாள்ல கூட அவருக்கு நீங்க அவருடைய பணியை நீங்க முடிச்சிடலாம். அப்படி முடிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்ப அதுல இருந்து 2 நாள், அந்த 2 நாளுக்குள்ளார அவருக்கு ஊதியம் வழங்கப்பட்டு விட வேண்டும். உரிய அரசாங்கம் பொது அல்லது பிரத்யேக ஆணை ஒன்றை பிறப்பித்து தொழிற்சாலை அல்லாத பிற ரயில்வேக்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் பொறுப்பினை வகிப்பவருக்கும் அல்லது உரிய அரசாங்கத்தின் பொதுப்பணித்துறையில் பணிபுரிகின்ற தினக்கூலிகளுக்கும் சட்டத்தின் இந்த பிரிவில் இருந்து விலக்கு அளிக்கலாம். இந்த விலக்குகளின் எல்லை மற்றும் நிபந்தனைகள் இந்த ஆணையில் குறிப்பிடப்படும். மேலே குறிப்பிட்ட வகையில் தினக்கூலிகளுக்கு விலக்கு அளிக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்காமல் இத்தகைய ஆணை எதையும் பிறப்பிக்க கூடாது. பிரிவு 2 குறிப்பிடப்பட்டதை தவிர மற்றபடி வழங்கப்படும் ஊதியம் அனைத்தும் வேலை நாளில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். ஊதியம் என்னைக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டாக்க ஒர்க்கிங் டேல மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும். நடைமுறையில் உள்ள செலவாணிகளாகிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அல்லது காசோலையாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அல்லது ஊழியரின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படலாம். ஸோ எதை நீங்க சம்பளமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இப்ப இருக்கிற லீகல் டெண்டர், இப்ப இருக்கிற இந்த ரூபாயில செல்லுபடி ஆகின்ற இந்த ரூபாய் நோட்டுகள் அல்லது காசுகள், அதுல தான் நீங்க ஊதியத்தை வழங்க வேண்டும். அது இல்லாம பழைய நோட்டை கொடுக்கறதுன்னு, அது செல்லுபடி ஆகாத நோட்டுகளை கொடுக்கலாமான்னா கொடுக்க முடியாது. அல்லது வேற ஏதாவது கொடுக்கலாமா, பண்டங்கமா கொடுக்கலாமா, அரிசியா கொடுக்கலாமா, உப்பா கொடுக்கலாமா அப்படின்னா அது கொடுக்க முடியாது. ஊதியத்தை காசா தான் கொடுக்கணும், அல்லது காசோலையாக கொடுக்கலாம், செக்கா கொடுக்கலாம், அல்லது எம்ப்ளாயியோட அக்கௌண்ட்ல நீங்க வர வைக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வர வச்சிடலாம். உரிய அரசாங்கம் சில தொழிலக அல்லது நிறுவனங்களை தனது அரசிதழில் குறிப்பிட்டு இந்த நிறுவனங்கள் தம்மிடம் பணிபுரிவர்களுக்கான ஊதியத்தை காசோலையாக வழங்க வேண்டும் அல்லது அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்று கூறலாம். பிரிவு 7 ஊதியத்தில் இருந்து பிடிக்கத்தக்கவை. இப்போ சம்பளம் கொடுக்குறோம், அந்த சம்பளத்திலிருந்து எதையாவது அமௌண்ட்டை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஆமா, சில விஷயங்களை பிடிக்க வேண்டியதா இருக்கும். எந்தெந்த விஷயங்களை நீங்க பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கான விளக்கம். ரயில்வே சட்டம் 1989 ஷரத்துக்களை பற்றி கவலையின்றி பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு நபரின் ஊதியம் இந்த சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட பிடித்தங்கள் தவிர வேறு எத்தகைய பிடித்தமும் இன்றி வழங்கப்பட வேண்டும். ஸோ நீங்க எதை வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா இல்ல, இங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் பிடிக்க முடியும். எந்த அளவு பிடிக்கலாம் நீங்க சொல்லியிருக்கோ அந்த அளவு தான் பிடிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒருத்தருடைய ஊதியத்திலிருந்து நீங்க பிடித்தம் செய்ய முடியாது. விளக்கம் 1. பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு நபரால் பணியில் அமர்த்தியவருக்கோ அல்லது அவருடைய முகவருக்கோ கொடுக்கப்படும் அனைத்து தொகைகளும் இந்த சட்டத்தின் நோக்கங்களுக்காக ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகையாகவே கருதப்படும். ஒரு ஊழியர் இருக்காரு, அவர் பணியில் அமர்த்தியவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அப்ப அவர் சம்பளத்தை வாங்கிட்டு அப்புறமா கொடுக்குறாரு அப்படின்னா அதுவும் பிடித்தம் தான். ஸோ சம்பளத்திலேயே நீங்க பிடிச்சுக்கிட்டு கொடுத்தாலும் பிடித்தம் தான். சம்பளத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு திருப்பி கொடுத்தாலும் அதுவும் பிடித்தம் தான். விளக்கம் 2. சரியான மற்றும் போதுமான காரணங்களுக்காக பணிபுரியும் ஊழியர் ஒருவர் மீது விதிக்கப்பட்ட கீழ்காணும் வகையிலான அபராதம் காரணமாக ஏற்படும் ஊதிய இழப்பு சம்பள பிடித்தமாக கருதப்பட மாட்டாது. என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இன்கிரிமெண்ட் அல்லது பணி உயர்வு ஆகியவற்றை வழங்காதிருத்தல். ஒருத்தருக்கு இன்கிரிமெண்ட், டைம் பவுண்ட் இன்கிரிமெண்ட் சில நிறுவனங்கள்ல கொடுப்பாங்க. ஒரு வருஷம் ஆச்சுனாக்க ஒரு அமௌண்ட் இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னாக்க அதை நீங்க பிடித்தம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதை நீங்க பிடித்தம்னு சொல்ல முடியாது. குறைந்த பணி நிலைக்கு அல்லது குறைந்த கால ஊதிய நிலைக்கு மாற்றுதல், லோயர் டிகிரேட் பண்றது. ஒருத்தருக்கு சூப்பர்வைசரா இருக்காரு, அவர் ஒர்க்கரா மாத்தி விடுறது, அல்லது ஊதியம் லெவல் இருக்கலாம், அந்த ஊதிய லெவல்ல இருந்து கீழே இறக்கி விடலாம், அது மாதிரி பண்றது. அதனால அவருக்கு லாஸ் வருது அப்படின்னாக்கா அது பிடித்தமா அப்படின்னு கேட்டா அது பிடித்தம் இல்லை. இடைக்கால பணி நீக்கம், சஸ்பென்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த சஸ்பென்ஷன், அந்த மாதிரி பணி நீக்கினாக்கா அவருக்கு ஊதியம் வராது. அப்ப அது பிடித்தமா இல்ல, அதுவும் பிடித்தம் இல்லை. ஆனா இந்த 3 விஷயங்கள் அவர் சொன்ன இல்லையா, எஃபிஷியன்சி பார்ல நிறுத்துவாங்க, இன்கிரிமெண்ட் கொடுக்காம நிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறுத்தினாக்க அது ஊதியம் பிடித்தமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ஆனா இவை குறித்து வேலைக்கு அமர்த்துபவர் வகுத்துள்ள விதிமுறைகள் உரிய அரசினால் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள தேவைகளுடன் ஒத்திருத்தல் வேண்டும். நீங்களா ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எதனால இன்கிரிமெண்ட்டை நீங்க நிறுத்திருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லணும். அதுக்கு உண்டான நீங்க சொல்லுகின்ற அந்த விதிமுறைகள் என்னென்னதுக்கெல்லாம் நான் இன்கிரிமெண்ட்டை நிறுத்துவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த விதிமுறைகள் உரிய அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் எல்லாம் ஒத்து போக வேண்டும். பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு ஊழியரின் ஊதியத்திலிருந்து
இந்த சட்டத்தின் பிரிவுகளில் கூறப்பட்டதற்கு ஏற்ப கீழ்காணும் வகையிலான பிடித்தங்கள் மட்டுமே செய்யப்பட வேண்டும். என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபைன்ஸ் அல்லது அபராதங்கள். ஃபைன் ஏதாவது நீங்க விதிச்சிருந்தீங்கன்னா உங்க ஊழியருக்கு அதை பிடிச்சுக்கலாம். பணிக்கு வராமல் இருந்தவைக்கான பிடித்தங்கள். ஒருத்தர் வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னா அவருடைய சம்பளத்தை பிடிச்சுக்கலாம். அதுல ஒன்றும் இது இல்லை. அதாவது அவருக்கு லீவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, லீவு இருந்தா அவரு அந்த லீவு அப்ளை பண்ணிக்கலாம். லீவு இல்லை, லீவு இல்லாமலே அவரு வரல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான சம்பளத்தை நீங்க பிடிச்சுக்கலாம். ஊழியரின் பொறுப்பில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கொடுக்குறீங்க, பொருட்களுக்கு ஏதோ கொடுக்குறீங்க, அந்த பொருட்களுக்கு சேதம் அல்லது நஷ்டம் விளையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சேதம் அல்லது நஷ்டம், டேமேஜ் அல்லது லாஸ், அது அந்த ஊழியருடைய கவனக்குறைவால அப்படி விளைந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அல்லது அவருடைய தவறால இந்த நஷ்டம் விளைந்தது அப்படின்னு சொன்னால், அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக நீங்க அவருடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து கொள்ளலாம். வேலைக்கு அமர்த்தியவராலோ அல்லது அரசாங்கத்தாலோ அல்லது தற்போது நடைமுறையில் இருக்கும் ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு வீட்டு வசதி வாரியத்தாலோ ஊழியருக்கு வழங்கப்பட்ட வீட்டு வசதிக்காக அல்லது வீட்டு வசதிக்கு சலுகை வழங்கும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு நிறுவனத்தாலோ வழங்கப்பட்டவற்றிற்காக செய்யப்படும் பிடித்தங்கள். வேலைக்கு அமர்த்துபவரால் வழங்கப்பட்ட பிற வசதிகள் மற்றும் சேவைகள், இவற்றுக்கான பிடித்தங்கள். வேற ஏதாவது சேவைகள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான பிடித்தங்களை செய்து கொள்ளலாம். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சேவை என்பதில் ஒரு ஊழியர் தனது பணியை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு வழங்கப்படும் உபகரணங்களை குறிக்காது. ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இந்த சில சௌகரியங்கள் இருந்தாதான் அவரை வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அவருக்கு சில சௌகரியங்களை செஞ்சு கொடுத்துருப்போம். அதை நீங்க அவருக்கு வழங்கப்பட்ட சேவை அப்படின்னு சொல்லி அதுல நீங்க பிடித்தம் செய்யலாமான்னா அது முடியாது. அதை நீங்க பிடிக்க முடியாது. உதாரணமா இங்க ஒரு ஊழியர் வேலை பார்க்கிறாரு, நமக்கு இதே ஊர்ல இன்னொரு பிரான்ச் இருக்கு. அந்த ஊழியர் நாம காலையில இங்கேயும் மாலையில அங்கேயும் வேலை பாருன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு அவருக்கு ஒரு போக்குவரத்து வசதி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த போக்குவரத்துக்கு வசதிக்கு உண்டான செலவெல்லாம் நான் சேலரியில பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரு அந்த வேலையை செய்யறதுக்காக நாம அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்க சௌகரியம் அது. அதை நீங்க வசதின்னு சொல்லியோ இல்ல அதுக்கு உண்டான சார்ஜை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியோ பண்ண முடியாது. பயணப்படிகளுக்காக கொடுத்த அல்லது பணிக்கு செல்வதற்காக கொடுத்த முன்பணங்கள் உள்பட முன்பணமாக கொடுக்கப்பட்ட அனைத்து தொகைகளும் அட்வான்சஸ் கொடுத்திருந்தோம்னு சொன்னாக்கா அந்த எந்த தொகையா இருந்தாலும் அதை நாம பிடிச்சுக்கலாம். மற்றும் அவற்றுக்கு உண்டான வட்டி அல்லது அதிகமாக கொடுக்கப்பட்ட ஊதியம். ஸோ இந்த பயணத்தொகைகள் கொடுக்கப்பட்ட முன்பணம், அந்த முன்பணத்துக்கு உண்டான வட்டி அதை நாம பிடிச்சுக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் ஒருவேளை நீங்க போன மாசம் சம்பளம் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஏதோ தப்பா நீங்க சம்பளத்தை கொடுத்துட்டீங்க, அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த அதிகமாக கொடுக்கப்பட்ட ஊதியத்தையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். அடுத்தது, உரிய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி உருவாக்கப்பட்ட ஊழியர் நலனுக்கான நிதியில் இருந்து வழங்கப்பட்ட கடன் தொகையை திரும்ப பெறுவதற்கான பிடித்தங்கள். ஊழியர் நலனுக்கான நிதி ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த நிதியிலிருந்து ஏதோ ஒரு கடன் கொடுத்திருக்கிறாங்க, அந்த கடன் தொகையை நம்ம திரும்ப பெறுவதற்காக பிடித்தங்களை செய்யலாம். உரிய அரசாங்கத்தினால் ஒப்புக்கொள்ளப்பட்டு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக அல்லது வேறு நோக்கங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட கடன்கள். முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது வீட்டு வசதிக்காக, இது வீடு கட்டுவதற்காக அனுமதிக்கப்பட்ட கடன்கள் மற்றும் அவற்றுக்கான வட்டி ஆகியவற்றுக்கான பிடித்தங்கள் அவற்றை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஊழியரால் செலுத்தப்பட வேண்டிய வருமான வரிக்கான பிடித்தம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 படி ஊதியம் வழங்குகின்ற அனைவரும் வருமான வரியை பிடித்துக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். அதனால ஒரு ஊழியர் வருமான வரி செலுத்துகின்ற அளவுக்கு அவருக்கு வருமானம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அவருடைய ஊதியத்திலிருந்து நம்ம வருமான வரியை பிடித்தம் செய்யலாம். நீதிமன்றத்தாலோ அல்லது அதற்கான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பினாலோ ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன்படி ஊதியத்தில் இருந்து செய்யப்பட வேண்டிய பிடித்தங்கள். சப்போஸ் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸுக்காக அவர்கிட்ட இருந்து சம்பளத்தை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னாக்க அதை நாம பிடிச்சாரோம். இதே மாதிரி கோர்ட் மாதிரியே அதிகாரம் படைத்த மற்ற அமைப்புகள் யாராவது கொடுத்தாலும் அதையும் நாம பிடிச்சு கொடுத்துதான் ஆனோம். வருங்கால வைப்பு நிதி சட்டம் 1925 ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட். அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்டுக்கு ஒரு ஊழியர் செலுத்துகின்ற தொகை, மாசம் மாசம் ஒரு ஊழியர் அதுல செலுத்திட்டு இருக்கிற தொகை, அதுக்கான தொகையை நீங்க பிடித்தம் செய்து கொள்ளலாம். அல்லது இந்த நிதியிலிருந்து, இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட்ல இருந்து அவர் ஏதாவது முன்பணம் வாங்கியிருக்காரு, அட்வான்ஸ் அல்லது லோன் ஏதாவது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதை பிடித்தம் செய்து கொள்ளலாம். வருமான வரி சட்டம் 1961 கீழ் வரையறுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வைப்பு நிதி அல்லது பொருத்தமான அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வைப்பு நிதி, அதுக்கும் இது பொருந்தும். ஸோ அந்த மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இதுலயும் இவங்க மாசம் மாசம் பணம் கொடுக்கலாம். அந்த மாசம் மாசம் கொடுக்குற பணத்தை நீங்க பிடிச்சி
ஊதியத்திலிருந்து பிடிச்சு நீங்க அவருக்கு அந்த நிதிக்கு வழங்கலாம். அல்லது அந்த நிதியிலிருந்து இவர் ஏதாவது பணம் வாங்கியிருந்தார், கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான தொகையை வட்டியையும் சேர்த்து நீங்கள் பிடித்துக் கொடுக்கலாம். ஊழியரால் எழுத்து மூலம் வழங்கப்பட்ட ஒப்புதலின்படி பிடித்தம் செய்யப்படும் தொகை. ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு எம்ப்ளாயி, இந்த தொகையை நீங்க பிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்சென்ட் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை பிடித்து கொடுக்கலாம். ஊழியர் எந்த தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாரோ அந்த சங்கத்தின் தலைவர் அல்லது செயலாளரால் கொடுக்கப்பட்ட எழுத்து மூலமான அறிவுரையின்படி செய்யப்படும் பிடித்தம். ஸோ ஒரு ட்ரேட் யூனியன்ல ஒருத்தர் வந்து மெம்பரா இருக்காரு, ஒரு ஊழியர். அவங்க ட்ரேட் யூனியன்ல அந்த தலைவர் வந்து சொல்றாரு, அல்லது அந்த சங்கம் வந்து சொல்லுது, சங்க செயலாளர் வந்து சொல்றாரு, இந்த தொகையை நீங்க பிடிச்சு கொடுங்க. உதாரணமா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. தொழிற்சாளர் வந்து தொழிற்சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வருடம் ஒரு சந்தா செலுத்தணும். அந்த சந்தா வந்து நீங்க சம்பளத்திலேருந்து பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா, அந்த தொழிற்சங்கத்திலேருந்து லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பிடிச்சு கொடுக்கலாம். அந்த ஊழியருடைய சந்தா அதை நம்ம பிடிச்சு கொடுக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவர் வந்து இந்த சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்க வேண்டும். சப்போஸ் ஒரே ஊழியரை வந்து 4-5 சங்கத்தில் உறுப்பினராக இருக்காரு, எங்களுக்கு சந்தா பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது முடியாது இல்லையா? தேசிய பாதுகாப்பு நிதி அல்லது உரிய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு சேமிப்பு திட்டம், இதுக்கு ஏதாவது நிதி கொடுக்கணும் அப்படின்னு ஊழியர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க அந்த தொகையை நாம பிடிச்சு கொடுக்கலாம். உரிய அரசாங்கத்தினாலோ அல்லது அதனால் குறிப்பிடப்பட்ட ஒரு அதிகாரியாலோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகைகளுக்கான பிடித்தங்கள், இந்திய அஞ்சல் துறையினால் பராமரிக்கப்படுகின்ற ஒரு காப்புறுதி திட்டத்திற்கான தொகை, இவற்றையும் நீங்கள் பிடித்துக் கொடுக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, அதுல ஒருத்தர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காரு. அந்த பாலிசிக்கு உண்டான பிரீமியம் அதை செலுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க அதை நாம அவருடைய சம்பளத்திலிருந்து பிடிச்சு நாம எல்ஐசிக்கு கொடுக்கலாம். இந்திய அரசாங்கம் அல்லது வேறு அரசாங்கம் வழங்கும் பத்திரங்களை வாங்குவதற்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, அவங்க நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணும்போது அதை பிடிக்கிறதுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து இவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தை நாம பிடிச்சிக்கலாம். அல்லது இவருக்கு நாம பத்திரங்களை வாங்கி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்குண்டான தொகையை நாம ஊதியத்திலிருந்து பிடிச்சுக்கலாம். அல்லது இந்திய அரசாங்கம் அல்லது வேறு அரசாங்கம் சேமிப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அஞ்சலக சேமிப்பு வங்கியில் செலுத்தப்பட வேண்டிய தொகை, அதையும் நாம அவருடைய சம்பளத்தின் பேரில் வந்து பிடித்துக் கொடுக்கலாம். பணி வழங்குபவர் அல்லது தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926 இதன் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தினால் பணியில் அமர்த்தப்பட்ட நபர் அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது 2 பேருக்குமே நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தினால் அல்லது அதனால் குறிப்பிடப்பட்ட ஒரு அதிகாரியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதிக்கு அளிப்பதற்காக ஊழியரின் எழுத்துப்பூர்வமான அனுமதியின் பெயரில் அவருடைய ஊதியத்திலிருந்து ஒரு தொகை பிடித்தம் செய்து நாம் கொடுக்கலாம். ஆனா இதுக்கு வந்து ஊழியருடைய கன்சென்ட் இருக்குன்னா அதை அவர் ரிட்டர்ன்ல கொடுத்திருந்தா நாம அவருடைய ஊதியத்திலிருந்து பிடித்து அந்த நிதிக்கு நாம கொடுக்கலாம். ஊழியரால் எழுத்து மூலம் கொடுக்கப்பட்ட அனுமதியின் பேரில் தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926 கீழ் பதிவு பெற்ற தொழிற்சங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணத்திற்காக செய்யப்பட்ட பிடித்தம், அது நாம பிடிச்சு கொடுக்கலாம். ஃபிடிலிட்டி கேரண்டி பாண்ட். ஃபிடிலிட்டி பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஊழியர் இருக்காரு, அவர் ஏதோ நம்ம பணத்தை டீல் பண்றாரு வச்சுங்களேன், நிறுவனத்துடைய பணத்தை டீல் பண்றாரு. ஒருவேளை அவர் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறாரு, இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னாக்க அப்போ வந்து நம்ம நிறுவனத்துக்கு நஷ்டம் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிடிலிட்டி பாண்டுன்னு ஒரு பாண்டு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது இவரு அது மாதிரி பணத்தை எடுத்து ஓடி போயிட்டா அப்படின்னாக்க, அந்த மாதிரி ஓடி போயிட்டாரு, அப்ப நஷ்டம் வருதுன்னாக்கா அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக, அது மாதிரி ஓடி போயிட்டார் எவ்வளவு பணத்தை எடுத்து போயிட்டாரோ அந்த பணத்தை ஈடுகட்டுறதுக்காக ஒரு ஃபிடிலிட்டி பாண்டு ஒன்று வேற யாராவது ஒரு ஏஜென்சிகிட்ட, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சிகிட்ட சைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பாண்டு, அதுக்கு உண்டான பணம், அதை நாம வந்து பிரிமியத்துக்கான பிடித்தம், அந்த நாம வந்து ஊழியர்கிட்ட பிடித்துக் கொள்ளலாம். கள்ள நோட்டுகள், நாணயங்கள், கிழிந்த நோட்டுகள் போன்றவற்றை ஒரு ஊழியர் வாங்கி அதனால் ரயில்வேக்கு நஷ்டம் விளைவித்திருந்தால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கான பிடித்தங்கள். கவுண்டர்ல இருக்காரு, டிக்கெட் வைக்கிற கவுண்டர்ல கள்ள நோட்டை வாங்கிடுறாரு, வாங்கினாருன்னா அதுக்கு அவருதான் பொறுப்பு. அதே மாதிரி கிழிந்த நோட்டை வாங்கிடுறாரு, செல்லாத நோட்டை வாங்கிடுறாரு, அப்படி வாங்கினாருன்னா அதுக்கு அவருதான் பொறுப்பு. அதனால அவருடைய ஊதியத்திலிருந்து அந்த ரயில்வே நிர்வாகம் அதை பிடித்துக் கொள்ளலாம். அப்புறம் பயண கட்டணம், டிக்கெட் ஃபேரு, சரக்கு கட்டணம், சுணக்க கட்டணம், அதாவது டெமரேஜ், அதாவது லேட் ஆகிடுறது வண்டி. சப்போஸ் ஒரு ரயில்வே வேகன் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல லோடு ஏற்றுறதுக்கு, அவங்க இன்னைக்கு 12 மணிக்குள்ளார லோடு ஏற்றி அனுப்பிச்சிடுறேன்னு சொல்றாங்க. ஆனால் 12 மணிக்குள்ளார அனுப்பல, நாளைக்கு தான் அனுப்புறாங்க, மறுநாள் தான் அனுப்புறாங்க. அப்படின்னா அந்த 24 மணி நேரம் நம்ம வேகன் சும்மா நின்றுகிட்டு இருக்காங்க.
அப்படி சும்மா நின்னதுக்கு நம்ம ஒரு டெமரேஜ் நம்ம போடலாம். அதான் நம்ம சுணக்க கட்டணம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கட்டணங்கள் அல்லது கப்பல் துறை கட்டணம், கப்பல் துறைமுகத்துல விதிக்கப்படுகின்ற கட்டணங்கள் அல்லது இந்த கிரேன்ஸ் யூஸ் பண்ற சுமை தூக்கிகள், அந்த சுமை தூக்கிகளுக்கான கட்டணங்கள் அல்லது உணவு விற்பனை கூடங்களில் விற்கப்படும் பொருட்களுக்கான விலை அல்லது தானிய கடைகளில் விற்கப்படும் பண்டங்களின் விலை ஆகியவற்றை, இந்த மாதிரி விலையை எல்லாம் ஒருத்தர் அங்க இருக்கிற ஊழியர் பில் பண்ணாம விட்டுறாரு, இன்வாய்ஸ்ல போடாம விட்டுடுறாரு, அல்லது வசூல் செய்ய வேண்டிய அல்லது நிர்வாகத்துக்கு சேர வேண்டிய கட்டணங்களை முறையாக கணக்குகளில் சேர்க்க ஒரு ஊழியர் தவறிவிட்டால், அப்படி தவறிவிட்டார் என்று சொன்னால் அதற்காக ரயில்வேக்கு ஏற்படும் நஷ்டத்தை அவரது ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யலாம். ஒரு ஊழியரின் கவனக்குறைவு காரணமாகவோ அல்லது அவருடைய தவறுதலாலோ தள்ளுபடிகளையோ, ரிபேட்ஸ் அல்லது திரும்ப கொடுக்கும் தொகை ஆகியவற்றையோ, ரீஃபண்ட், இதை தவறாக கணக்கிட்டு கொடுத்திருந்தால் அதனால் ரயில்வேக்கு விளைந்த நஷ்டத்திற்கான பிடித்தம் அதையும் அவருடைய ஊதியத்திலிருந்து ரயில்வே நிர்வாகம் பிடித்துக் கொள்ளலாம். தர்மா ஒருத்தருக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும், ரீஃபண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக கால்குலேட் பண்ணாம கொஞ்சம் கூட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்குது நாளைக்கு ஆடிட்ல அது மாட்டிக்கும். அப்படி ஆடிட்ல மாட்டிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, எவ்வளவு கூட கொடுத்திருக்கிறாரோ அந்த அமௌண்ட் அவருடைய ஊதியத்திலிருந்து பிடித்து விடலாம். ஊழியரால் எழுத்து மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட அனுமதியின் பெயரில் பிரதம மந்திரியின் தேசிய நிவாரண நிதி அல்லது மத்திய அரசினால் அவ்வப்பொழுது அரசிதழில் அறிவிக்கப்படும் நிதிகள் ஆகியவற்றுக்கு செலுத்தப்படும் தொகைகளுக்கான பிடித்தம். மத்திய அரசாங்கம் தனது ஊழியர்களின் நலனுக்காக உருவாக்கியுள்ள காப்புறுதி திட்டங்களுக்கான பிடித்தங்கள், இவற்றையும் நீங்கள் ஊதியத்திலிருந்து பிடித்துக் கொடுக்கலாம். இந்த சட்டத்தில் என்ன கூறப்பட்டிருந்தாலும் துணை பிரிவு 2 கீழ் ஒரு ஊழியரின் ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யக்கூடிய தொகைகளின் மொத்த அளவு கீழ்காணும் வரம்புகளை தாண்டக்கூடாது. ஒரு சரி இந்தபடியே எல்லாம் வருது சார், இதுபடி எல்லாத்தையும் நாங்க பிடிக்கிறோம், பிடிச்சா ஊழியருக்கு சம்பளம் இல்லாம போயிடுது அப்படின்னா 0 சேலரி, அப்படி வரலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. எது வரையிலும் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பிடிக்கப்படும் தொகைகள் அது எல்லாமே ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு போகணும், அல்லது அதுல இருக்கிற ஒரு அமௌண்ட்ல பார்ஷியல் அமௌண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு செலுத்தப்பட வேண்டிய அமௌண்ட், ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு சொன்னாக்க 75 விழுக்காடு, மொத்த ஊதியத்துல 75 விழுக்காடு நாம பிடித்தம் செய்யலாம். ஒரு எம்ப்ளாய்க்கு 100 ரூபாய் சேலரி வருது அப்படின்னு சொன்னாக்க அதுல 75 ரூபாய் வரையிலும் நாம பிடித்து நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு கொடுக்கலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டி இல்ல வேற யாருக்கோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க 50% வரையில நாம பிடித்து கொடுக்கலாம். 100 ரூபாய் சேலரி அப்படின்னு சொன்னாக்க அதுல 50 ரூபாய் வரையில் நாம பிடித்தம் செய்யலாம். கோஆபரேட்டிவ்க்கு இல்லாம வேற யாருக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல. அப்ப மீதி இருந்தா அப்ப என்ன சார் பண்றது? ஒருத்தர் 90 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேயே, 75 ரூபாய் தான் நீங்க பிடிக்க முடியும்னு சொல்றீங்க, அப்ப மீதி 15 ரூபாய் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அது எப்படி பிடிக்கணும்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். பிரிவு 2 கீழ் செய்யப்படும் மொத்த பிடித்தங்களின் அளவு 75 விழுக்காடு அல்லது 50 விழுக்காடு ஆகியவற்றை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோ அவ்வாறு நீங்கள் பிடித்தம் செய்து கொள்ளலாம். ரயில்வே சட்டம் 1989 தவிர தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற எந்த ஒரு சட்டத்தின் கீழும் பணியமர்த்தப்பட்ட நபரின் ஊதியத்திலிருந்து அல்லது அத்தகைய நபர் செலுத்த வேண்டிய தொகைக்காக பணி வழங்குவோர் பிடித்தம் செய்வதை இந்த பிரிவில் உள்ள எதுவும் தடுப்பதாக கருதப்படாது. இதுவரையில் நாம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 இதில் உள்ள சில பிரிவுகளை பார்த்தோம். மீதி பிரிவுகளை பற்றி நாம் அடுத்த உரையில் விரிவாக காணலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.